ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஜெய்ஸ் மெமரிஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ரீசெண்டாக லலிதா ஜுவல்லரியில் பர்ச்சேஸ் பண்ண ஒரு கோல்டு இயரிங். ரீசெண்டானா ரொம்ப ரீசெண்டாக இல்லை, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி லலிதா ஜுவல்லரியில் பர்ச்சேஸ் பண்ண ஒரு கோல்டு இயரிங் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வாங்கின இயரிங்கை உங்ககிட்ட காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அதோட வெயிட் அண்ட் அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து கிட்டத்தட்ட ரெடி கேஷில் நான் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி தான் இந்த இயரிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுதான் அந்த இயரிங். அதாவது இது ஸ்டட் டைப்பில் தான் இருக்கும். மேலே வந்து ஃப்ளவர் பேட்டர்ன்லேயும் கீழே வந்து ஒரு சின்ன பேர்ல் ஹேங்கிங் இருக்கும். இது என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்டிங் டைப், ஜுவல்வன் டைப்பில் உள்ள ஒரு காஸ்டிங் மாடல் தான் இது. ஸோ நல்ல திக்காக கெட்டியாக இருக்கும். டெய்லி வேருக்கு ஆப்டாக இருக்கும் நம்மளுக்கு. இது பியூர் 916 22 கேரட் கோல்டு கம்மல் தான். இதோட வெயிட் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக இந்த கம்மலோட வெயிட் எவ்வளோ இருந்தது பார்த்திங்கன்னா, 6 கிராமும் 750 மில்லிகிராம் இருந்தது. இந்த கம்மலோட கோல்டோட வெயிட் மட்டும் 6 கிராம் 190 மில்லிகிராம் இருந்தது. அந்த 2 பேர்ல்ஸோட வெயிட் வந்து 560 மில்லிகிராம் இருந்துச்சு. ஸோ இந்த கம்மல் வந்து 3/4 சவரனுக்கும் கொஞ்சம் கூடுதலான வெயிட்டில் இருந்தது. ஆனால் பார்க்குறதுக்கு அப்படி தெரியல பார்த்தீங்களா, ஏன்னா இது நல்ல கெட்டியாக இருந்தது, காஸ்டிங் டைப் அப்படிங்கிறதுனால. என்கிட்ட டெய்லி வேர் பண்ணுற மாதிரி கம்மல் வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்குது. மோஸ்ட்லி என்கிட்ட இருக்கிற கம்மல் எல்லாமே 1 சவரன் வெயிட்டை விட அதிகமாக தான் இருக்கும். அதெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ டெய்லி வேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கம்மல் தான் இருக்குது. அதனால் எனக்கு இந்த கம்மல் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிட்டு, ஸோ கேஷுவலாக ஒரு நாள் லலிதா ஜுவல்லரி போயிருந்தப்போ இந்த பாட்டன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால எடுத்து வைக்க சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே போயிட்டு பில் பே பண்ணி வாங்கிட்டேன். லலிதா ஜுவல்லரியில் பார்த்திங்கன்னா டெய்லி வேர் கம்மல்லாம் 2 கிராம்ஸ்லேருந்து அழகழகு பேட்டர்ன்ஸாக வச்சுருக்குறாங்க. அண்ட் வேஸ்டேஜும் கம்மியாக, அதாவது 12% வேஸ்டேஜ்லேருந்தே இருக்குது. ஆனால் நான் ஏன் இது சூஸ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் காது மெடல் பெருசாக இருக்கும். இன்னொன்று, டெய்லி வேர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் நல்ல லைஃப் வரும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இனிமேல்லாம் கோல்டு ரேட்டு போகிற போக்குக்கு இனிமேல்லாம் நம்ம வந்து அடிக்கடி எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. கோல்டெல்லாம் பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்குறது, அப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச பேட்டர்ன் வாங்குறது, அந்த மாதிரிலாம் இனி பண்ணவே முடியாது. ஏன்னா கோல்டு ரேட் வந்து பீக்கில் போயிட்டுருக்குது. அதனால் சரி, நம்ம இனிமேல் வாங்குகிற கோல்டு எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கணும், நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக இந்த 3/4 சவரனில் நான் இந்த கம்மல் வந்து எடுத்திருக்கிறேன். அடுத்ததாக இந்த கம்மலை நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணேங்கிற டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுறேன். கடந்த அக்ஷய திருதிக்கு முதல் நாள் நான் நம்ம திருநெல்வேலி சரவணா செல்வரத்னத்தில் ஜுவல் ஷீட் ஒன்று க்ளோஸ் பண்ணி ஒரு 4 கம்மல் பர்ச்சேஸ் பண்ணினேன். அதில் 3 வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. 4வதாக ஒரு 8 கிராமுக்கு பர்ச்சேஸ் பண்ண ஜிமிக்கி பார்த்திங்கன்னா என் ஃபேஸ்க்கு அவ்வளோ சூட் ஆகலை. அதனால் அதை அக்ஷய திருதி அன்னைக்கு போயிட்டு கொடுத்துட்டு இந்த காது மாட்டியை வந்து வாங்கிட்டேன். அந்த ஜிம்கியை கொடுத்துட்டு வேறு என்ன வாங்கன்னு தெரியல. ஏன்னா அக்ஷய திருதி அன்றைக்கி பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு, உட்காந்து நம்மளால் சூஸ் பண்ண முடியல. அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன், சரி நம்மகிட்ட காது மாட்டி இல்லையே, காது மாட்டி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்மலை கொடுத்துட்டு, அந்த 8 கிராம் கம்மலை கொடுத்துட்டு இந்த காது மாட்டியை வாங்கிக்கிட்டேன், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து தான் தோணுச்சு, நம்ம தான் காது மாட்டியே போட மாட்டோமே. ஏன்னா நான் எவ்வளோ ஹெவியான இயரிங் போட்டாலுமே காதுக்கு பின்னாடி ஸ்டிக்கர் ஒட்டி தான் கம்மல் போடுவேன். அப்படிங்கும்போது எனக்கு வந்து இந்த காது மாட்டி வந்து தேவைப்படவே படாது. அப்புறம் ஐயோ இது வாங்கிட்டோமே, வேஸ்ட்டாக பீரோவில் சும்மா தானே உட்காந்துருக்கோம், என்னடா பண்ணேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் தான் ஒரு நாள் கேஷுவலாக லலிதா ஜுவல்லரிக்கு போயிருந்தப்போ இந்த ஸ்டட்டை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சி போயிட்டு இந்த காது மாட்டியை கொடுத்துட்டு தான் இந்த ஸ்டட்டை எடுத்தேன். ஸோ அந்த காது மாட்டியோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட் சம்திங் இருந்தது. அண்ட் இந்த ஸ்டட்டோட வேஸ்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18.99%. இது வரைக்கும் இவ்வளோ ஹையாக வேஸ்டேஜ் கொடுத்து நான் எந்த கோல்டும் பர்ச்சேஸ் பண்ணதே கிடையாது. நான் மோஸ்ட்லி சிட்டு போட்டு தான் கோல்டு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அப்படி நான் ரெடி கேஷில் வாங்கினாலும் குறைஞ்ச வேஸ்டேஜ் உள்ள ஐட்டம்ஸ் தான், பேங்கிள்ஸ் இல்லைன்னா செயின், அந்த மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். இவ்வளோ ஹெவியாக நான் வந்து இவ்வளோ ஹையான வேஸ்டேஜ் கொடுத்து நான் வாங்கினதே கிடையாது. பட் இந்த ஸ்டட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, திக்காக இருந்தது. அது பர்பஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம எதனால் நம்ம வாங்குகிறோம் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு தேவைப்பட்டது இது. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, திருப்தியாக இருந்தது. வெயிட் அதிகமாக இருந்ததுனால லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இது வந்து யோசிக்காமல் 2 கிராம் போனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குல்ல. இப்போ 8 கிராம்
அந்த காது மாட்டி பீரோலே தான் இருக்கும். பட் இது 6 கிராம்னாலும் எனக்கு நான் யூஸ் பண்ணுவேன், நான் போட்டு அனுபவிப்பேன். அதனால் பரவாயில்ல, 2 கிராம் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து வாங்கிட்டேன். ஸோ அன்னைக்கு கோல்டு ரேட் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ண அன்னைக்கு கோல்டு ரேட், அதாவது ஜூன் 2, 2024 அன்னைக்கு கோல்டோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு 6650 ரூபா இருந்துச்சு. இன்னைக்கு அதாவது February 4 ஒரு கிராம் கோல்டோட விலை வந்து 7810 ரூபா கிட்ட வந்துருச்சு. கிட்டத்தட்ட 6 மாதத்தில் 1160 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு லாபகரமான முதலீடாக தான் இருக்கும். அதுவும் சிட்டு போட்டு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது வேஸ்டேஜ்லாம் இல்லாமல் வாங்குறதுனால நம்மளுக்கு அதிகமாக லாபம் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கோல்டு சிட்டு மூலமாக கோல்டு சேவ் பண்ண பாருங்கள். அதே மாதிரி விலை குறையட்டும், சேர்ந்துக்கலாம், கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு இனிமேல் நினைக்காதீங்க. ஒரு நாளைக்கு 10 ரூபா 20 ரூபா குறைஞ்சுன்னா மறுநாளைக்கு 100 ரூபா வரைக்கும் ஏறிடுது. ஸோ கோல்டோட ரேட் வந்து இந்த மாதிரியான ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்குது. இப்போ நான் வாங்கின கம்மலோட எஸ்டிமேஷன் பார்த்துடலாம். நான் கொடுத்த அந்த காது மாட்டியோட வேல்யூ எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதோட டோட்டல் வேல்யூ 53,918 ரூபா வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வாங்கியிருந்த கம்மலோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18.99% வேஸ்டேஜ், அப்புறம் 3% ஜிஎஸ்டியோட சேர்த்து 50,792 ரூபா வந்தது. அதாவது 6.19 கிராம்ஸ்க்கு. ஸோ பேலன்ஸ் ஒரு 3126 ரூபா அவங்க எனக்கு தர மாதிரி இருந்தது. அது கூட காசு போட்டு நான் ஒரு வெள்ளி கொலுசு வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, பில்லை பார்த்தா தான் தெரியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். என்னோட ப்ரீவியஸ் கோல்டு சம்மந்தப்பட்ட வீடியோஸில் ஒரு சிலர் நீங்கள் எங்கெல்லாம் நகைச்சீட்டு போடுறீங்க, எவ்வளோ போடுறீங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.